பல்வேறு இறைவன் ஒரு கிரெடிட். அன்பில்லாத சேவை இது வருந்தத்தக்கது அப்படிம்பாங்க. அன்போடு செய்யக்கூடியதான் என்று போற்றத்தக்கது. அதுவும் தெய்வீக அன்போடு செய்யக்கூடிய சேவை தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிவைன் சர்வீஸ் இன்னைக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. ஒரு தடவை மும்பையில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தார். அவர் ஃபோன் பண்ணால் நாட்டுக்கு அப்புறம் தான் ஞாபகம் சொல்லுவோம். அவர் சொன்னால் அவர் மும்பை போவார். அவர் மும்பையில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாலும் இங்கே 12:30 மணிக்கு மக்களுக்கு உணவு வழங்கியிருப்பாங்க. அவருடைய ஸ்டாஃப் சார் சாப்பாடு கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தலைவர் எப்படியோ தொண்டர்கள் சார் வந்து போகிறாரு. நமக்கு என்ன ஓனர் வந்து பார்க்க போகிறாரு, நம்ம வாட்டில் போனது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடலாம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களோட டீம் 12:30 மணிக்கு வரும்போது சார் இவர் என்னுடைய பாஸ்போர்ட் சென்டர் செல்வகுமார் சார் அவராக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து அவருடைய ஜூனியர் செல்வராஜ் சாராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாரையுமே ஒவ்வொருத்தங்களும் இன்டிமேட் பண்ணி சார் ஊரில் எல்லாருக்கும் அந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இந்த அறக்கட்டளை செய்து கொண்டு இருக்குதுன்னா அது மிகையாது. அதுதான் உண்மையான சர்வீஸ். ஏதோ ரோட்டரியில் ஒரு கவர்னர் வராரு, ஜேசிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க, அதில் ஒரு ஜோன் பிரசிடண்ட் 11 வருவாய் மாவட்டத்தில் தலைவர் வராங்க அப்படின்னு பெயரளவுக்காக முகஸ்துதிக்காக செய்யாத சேவையை இருதயபூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதற்கு வந்து மீண்டும் அவருக்கும் அவங்களுடைய டீம் எல்லாத்துக்குமே இது சர்வீஸ் பண்ணும்போது நம்ம ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இந்த அறக்கட்டளைகளுடைய பணிகள் அதாவது அன்றைக்கி ஆண்டறிவு மூலமாக கொடுத்தாங்க. நானும் அந்த அறக்கட்டளை உறுப்பினர். இன்றைக்கி அவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ பெயரளவு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக அனுபவித்து வாசிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் மென்மேலும் இந்த சேவைகளை நீங்கள் செய்யணும். ஸோ இன்றைக்கி ராமநாதன் சார் அவங்க இன்றைக்கி ரோட்டரி கிளப் ஆஃப் சத்திரப்பட்டி பேண்டேஜ் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் சத்திரப்பட்டி பேண்டேஜ் சிட்டி அப்படின்னா எங்களுக்கு ஞாபகம் யாருன்னா மிகப்பெரிய கொடைவல்லர் $10,000 கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபா ஒரே செக்கில் எடுத்துக்கிட்டோம்னா சாதாரண. சத்திரப்பட்டி பேண்டேஜ் சிட்டினா நான் தலைவராக இருக்கும்போது ஒரு போட்டி எப்பவுமே உண்டு. பிரசிடண்டாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நாங்கள் ஒரு 1000 ரூபா 10,000 கொடுக்கறதுக்கே 10 பேர்த்து பின்னாடி போகணும். ஒரே செக்கில் $10,000 இன்ட்டு $84 ரூபா 83 ரூபா 84 ரூபா நீங்கள் நியர்பை 9 lakhs 9 லட்சம் ஒரு செக்கு ஒரு ரோட்டரி ஃபவுண்டேஷன் மட்டும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு மனம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கொடை வெள்ளல். அது மட்டும் இல்லை, அந்த ஆண்டில் ஒரு வியக்க தகுந்தது திகைக்க வைக்கக்கூடியமான ஒரு நிகழ்ச்சி அந்த சங்கம் செய்தது. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர், அங்கே இருக்கக்கூடிய குளங்களை ரொம்ப அற்புதமாக சீரமைச்சு நடைபாதைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சங்கம். அதாவது நமக்கு எப்படி உடம்புல எப்படி ரத்தம் முக்கியம், அதே மாதிரி இந்த பூமிக்கு மண்ணுக்கு தண்ணீர் முக்கியம். அந்த தண்ணீரை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோடு அந்த சங்கம் செயல்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் சத்திரப்பட்டி பேண்டேஜ் சங்கத்திற்கு ஒரு கொடைவள்ளல். ஸோ இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சமூக சேவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கொடைவள்ளல் நம்மளுடைய ஆனந்தா வித்யாலயா பள்ளியுடைய நம்ம அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்கட்டும், என்னுடைய ராமநாதன் சார், இது போன்ற ஒரு சமூக சிந்தனையாளர்கள், சமூக சேவைகள் மத்தியில் நாங்களும் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொன்னால் அது எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதற்கு கடவுளுக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி அண்ணன் கண்ணாடி அவர் எப்போ வந்தாலும் ஒரு மோட்டிவேஷன், இதை செய்யணும் அதை செய்யணும். ஏதாவது திடீர்னு ஒரு வண்டி எங்கேயா பிரேக் பண்ணால் கூட இந்த சர்வீஸ் இப்படி செய்யணும் சார், அப்படி பண்ணணும் சார், இப்படி பண்ணிடணும் சார் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு அவர் பார்த்தேன், நீங்கள் சாய்பாபா கோயில் இருக்கீங்களா, அங்கே என்ன செய்யணும் வாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுலத்தை எப்படி வச்சுருக்கீங்கிறத பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயில் சாவி ஏன்டல சார் வீட்டில் இருக்குது அப்படிங்க. இன்னைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டாலும் கோயில் சாவி அவர் எடுத்து வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் சமுதாயத்தில். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சார் இருட்டு அப்படி பக்கத்தில் ஓட இருக்கு, ஏதாவது கிளம்பி வந்துருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னா என் கோயிலுக்கு போயிருக்க எங்கெல்லாம் உருவாக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் போயிடலாம். அவர் 11 மணியாக இருந்தால் பரவாயில்ல வந்திருக்கேன் அப்படின்னா அவர் நம்ம அங்கிலா சார். இது போன்ற ஒரு சமுதாயத்தில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. இது டிமோட்டிவ் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்கும். இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க இவங்க ஏன் இப்படி பேர் வாங்குறாங்க, இதனால் என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மரம் நினைக்குது நான் இந்த ஆக்சிஜனை வெளியிட்டால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைச்சுன்னா நம்மளால் சுவாசிக்க முடியும். மழை நினைக்குது நான் எதுக்கு இந்த தண்ணீர் அற்புதமாக வரக்கூடிய தண்ணீர் அடைச்சி வச்சிடலாம், அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிச்சுன்னா இந்த மண் என்ன ஆகும், பூமியை செழிக்காச்சு. சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சுன்னா மனிதர்கள் நம்ம பொதுநலமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த மாதிரி பொதுநலவாதிகள் உண்மையில் இருக்க போல தான் இந்த சமுதாயம் இந்த அளவு உண்மையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
ஸோ அவர்கள் இந்த போல சேவைகளை தொடர்ச்சியாக கமலாகராஜன் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருக்கட்டும், திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் சேரிட்டபிள் ட்ரஸ்டாகவும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எங்களை போன்ற தம்பிகள்